ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒரு கிராணின்னு ஒரு கேம் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் செம்மையாக இருக்குப்பா. இது வந்து முக்கியமாக ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுங்க. அது செம்மையாக இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டால் சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. நான் இதில் என்ன இருக்குது, அவுட்டுன்னு என்னமோ இருக்குது. ஓகே 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 வெளியே போகிறதுக்கு. ஓகேங்க, நம்ம இந்த பார்க்கலாம். நான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம். அதாவது ஆனால் இதுக்கு முன்னாடி இதை நான் விளையாடி இருக்கேன் காய்ஸ். ஏதாவது புதுசாக யாராவது என் வீடியோவுக்கு வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கன் டிங்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பக் பண்ணி பார்க்க போகிறேன். நிறையா வீடியோவில் நம்ம ஹேக்கு அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். நார்க்கு எக்ஸ்ட்ரா லுக்கு, மியூசிக், லைட்டர், டிஃபிகல்ட்டி, குவாலிட்டி நிறைய இருக்குங்க. நம்ம இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம இப்போ வந்து பக் பண்ண போகிறோம். இதில் வந்து ஓகே, டே 1. இதுக்கு முன்னாடி இந்த கேம் நான் விளையாடி இருக்கேன். ஆடா தெரியுமா? அப்போ வரலாம் கேஸ். ஆடு இப்போ நீங்கள் யாராவது பக்கு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுவும் இந்த இதில் கிளாஸு அதை தூக்கிட்டு வந்து இதுக்கிட்ட போட்டுட்டிங்கன்னா, அதை போட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு ஐயோ திரும்பி போட்டு திரும்பி போட்டு இப்படி கட்டிலுக்கு அடியில் படுத்துட்டிங்கன்னா போதும். இப்படி கட்டிலுக்கு அடியில் படுத்தோடனே கிராணி வருதா, சட்டை கிளவி வருது. அது வந்துச்சு. அப்போ நம்ம இது மாதிரி கட்டில் இது பண்ணி எந்திரிச்சு உட்காந்துன்னு வச்சுக்கோங்க. அது போதுங்க, பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும்ல, அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா வாவ், சக்ஸஸ். பக் யூஸ் ஆகிடுச்சு காய்ஸ். ஓகே, அது இந்த கட்டில்கிட்ட போனோம்னா அது இந்த இது மாதிரி வருதுல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இதை பண்ணணும். ஓகே, பக் ஆகிட்டா நம்ம இப்போ போய் இஷ்டத்துக்குன்ட்டு நம்ம பாட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம பாட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே ஸ்பைடர் இருக்குது காய்ஸ். நான் நிறையவே பார்த்துருக்கேன், ஸ்பைடர் எஸ்கேப்லாம் இருக்குது. ஓகே, இதை போட்டுருவோம். கன் பார்க் இருக்குது. நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னு எனக்கே தெரியலங்க. இதுவா? சரி, நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். முதல்ல வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம். கார் எஸ்கேப்லாம் பண்ணும்போது இந்த பேட்ரிலாம் கிடைக்காதுங்க. கார் பேட்ரி செயின் கட்டு. இந்த கிழவி என்னென்ன ஆட்டம் ஆடிட்டு வந்துச்சு. போன வீடியோவில் வந்து நம்ம 3 விளையாடிட்டு இருக்கோம். அந்த 3ல் வந்து தாங்க முக்கியமான விஷயம். வந்தது தேவதை குறும்பா, என் உயிரே குறும்பா. பாப்பா கிட்டே தான் இருக்கு ரிமோட் கண்ட்ரோல். நமக்கு தேவை தான் ரிமோட் கண்ட்ரோல். நம்ம பார்த்துக்கலாம். இதாக இருக்கா, ஹேமர் வேணும். ஹேமர் தானே இருக்கு. இந்த மாதிரி கையெல்லாம் வலிக்குது. ஏன்னு தெரியல.
பார்க்கில் இருக்கு இப்போ. வீல் கிராங்க் நம்மளுக்கு எதுக்கு? நல்லா இருக்குங்க இது சவுண்ட் எஃபெக்ட்டு. இது என்ன போகப்பா. இது நம்மளுக்கு தேவையில்ல பேப்பர்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. முந்திர காலி கிணறு. ஓ விச்சாண்டா ஐ சொட்டை கிளவி. இந்த புக்கு எடுத்துட்டு போகலாம். நம்ம 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 அடைச்சி இதுக்கு என்ன கீ வேணுமோ ஒரு கீ வேணும். பேட்லாக் கீ, இதுக்கு வந்து மாஸ்டர் கீ, ஹேமர். பேட்லாக் கீயா, மாஸ்டர் கீயா, ஹேமரா? இந்த புக்கை எடுத்துட்டு போய் அது ஸ்பைடர் கிட்ட வைப்போம். என்னதான் அது தருதுமா? திடீர்னு நான் கிளவி பக்காவதோ இல்லையோ, நான் பக்காயிடுறேன்ப்பா திடீர்னு. இந்த ஆடாக வந்து கடுப்பேது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. சுற்றி முற்றி பார்க்குறோம், மீட்டையே காணும். ஸ்பைடர் லாக் பண்ணிட வேண்டியதுதான். காக்கா வேட சுற்றி ரிமோட் கண்ட்ரோல் வேறு எடுக்கணுமா? எத்தனை வேலை? இன்னும் கீழே சாவி இந்த மாதிரி கேட்குறேன். சாவி துப்பாக்கி எடுத்தாச்சு, கீழே பண்ணாச்சு. ஐ காக்கா சீ ஸ்பைடர் இது வந்துட்டேன். பேரா வாங்கி போனாலும் கண்ணு குளித்தாங்க. என்கிட்ட பேசாம முன்னால முன்னால சுத்துங்க சுத்துனா கண்ணால பின்னால சுத்துறா. இந்த இதை அப்படி சுத்தனா என்ன இது புல்லட்டு தான் வேஸ்ட் ஆகுது. கொஞ்சம் கிட்ட போயிடலாம். இன்னும் ஸ்பைடர் பாருங்க. அவ்வளோதாங்க. அம்மா ஓகே லாக் ஆகிடுச்சு. ஃப்ரெஞ்சா இது எதுக்கு? அம்மா இது எதுக்கு நமக்கு? சரி யூஸ் ஆகும் வச்சுக்கணும்.
கன்னை போய் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிளவி ஒரு மொத்தம் பக்கு பண்ணது நம்ம தான். ஆனால் ஏங்க கீழே ஸ்பைடர் கீ, அந்த நம்ம சவுண்டு கிடைச்சிருந்தோம்ல ஸ்பைடர் கீ தாங்க அது. இப்போ தான் எனக்கே ஞாபகம். புக்கை போய் வச்சோம்ல நம்ம, அந்த கிளவி வந்து புக்கை போட்டுருக்கோம் இந்த நேரத்துக்கு கீயை போட்டுருக்கோம். சவுண்ட் வந்து காது கிளியிறோம். முதல்ல நம்ம போய் இந்த காக்காவை பலி வாங்கிக்கோங்க. பேபி சுத்த டாப்பு தக்க. பாய் பாய் காக்கா, போயிட்டு வாங்க. பாய் தெரியும். ஒரு மாதிரி ஹேங் ஆகுதுங்க. அடைச்சி செயின் கட்டுறதுக்கு தான் இவ்வளோ இதுவாங்க. இப்போ நம்ம என்ன இது எஸ்கேப் பண்ண போகிறோம். செயின் பக்குன்னு இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் போகும்போது இல்லைங்க, நான் பாட்டு யோசிக்காமல் நான் பாட்டு குடிச்சிட்டோங்க. ஏதாவது பின்னாடி ஏதாவது இருக்கும். வா சி தேவையில்லை. என்னங்க இது? வாயை பார்த்தீங்களா அதுக்கு? செய். ஓகேங்க, பாய் பாய், டாட்டா, பாய் பாய். இதுக்கப்புறம் என்ன முடியாது சாமி.